வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வி ஆர் நாட் அஸ் பி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 25,653 அப்படின்றது ஓப்பன். அப்படின்னும் போது நம்ம சூஸ் பண்ண போகிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 25,650 கால்னு போட்டு தான். ஸோ கால் எடுத்தாச்சு. கால் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு பாரே லூஸ் பண்ணி கீழே வந்துட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாரே லைனை பிரேக் அவுட் மேலே போட்டு கரெக்டாக டிபி வந்து ஹிட் பண்ணுறோம். அப்போது நம்ம டெசிஷன் மேக் பண்ணும்போது லைனுக்கு வந்தால் தான் என்ட்ரி எடுப்போம். லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா லைனுக்கு ஸோ அப்படின் போது there is no trade in opening at. ஒரு வேளை இந்த இடத்துல அரௌண்ட் வந்து 145க்கு போட்டிருந்தீங்கன்னா ஒரு எஸ்எல் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்பாட் மூவ் ஆகும்போது நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ரைக்கை செக் பண்ணி பார்த்து எடுத்துருக்க முடியும். 25 போட்டு எடுக்கிறோம். போனவன் பிஇபியை ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு பிஇபியை உடச்சி ரீடெஸ்ட் கொடுத்தான். ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கரெக்டாக நமக்கு 30 பாயிண்ட் டிபிஎம் பண்ணோம். ஸோ ஏன் 30 பாயிண்ட் தான் நம்ம டிபி பண்ணுறோம் அப்படின்றது அதை நம்ம பேக் டெஸ்ட் பார்த்தது ஓகேங்களா. ஓகே, வி மூவ் டு அவர் அனதர் கான்செப்ட் ஆஃப் ஐடிஎம். ஐடிஎம் பேஸில் 2600 கால், 25,600 கால், 25,700 போட்டு வந்து எடுப்போம். இதில் 25,600 கால் பார்த்திங்க அப்படின்னா அவனோட பிஇபி லூஸ் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் லெவலில் லூஸ் பண்ணிட்டு கீழே வரும். ஆப்ஷன் அப்படின்னா பிஇபிக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய்ட்டு ரெசிஸ்டன்ட் ரீடெஸ்ட் இங்கேருந்து 50 பாயிண்ட்ஸ் தென் ரீடெஸ்ட் ப்ரைஸ் தென் ரீடெஸ்ட் 25 தென் ரீடெஸ்ட் 30 4th டைம் க்ளோஸ்ட் கரெக்டாக ஸோ இது மட்டும்தான் பர்ஃபார்மர். இதில் மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம். இதில் ட்ரேட் எடுக்க மாட்டோம். என்ன என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். நமக்கு பர்ஃபார்ம் ஆப்ஷன் கிளியராக தெரியும். ட்ரேட் ஒன்லி இதில் மட்டும்தான் எடுப்போம். என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ மார்னிங் கரெக்டாக 6:23க்கு நாங்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, H1 டைம் ஃப்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டுடே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30க்கே கொடுத்தாரு. ஸோ லாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா செல் எதிர்பார்க்கலாம் டிமாண்ட் வரைக்கும். டிமாண்டில் சூஸ் நடந்துச்சுன்னா பை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். அதில் டிமாண்டை ஃபெயில் ஆச்சுன்னா செல் ஆகணும் ஃபர்தரா அப்படின்னு வந்து பேசணும். M5R M15 டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்ரெடி ஃபுல்லி மிட்டிகேட்டட். ஃபுல்லி மிட்டிகேட்னா எதை வச்சுப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு இன்டிசிஷன் ஃபார் டிமாண்ட். லைக் டிமாண்ட் ஃபுல்லி மிட்டிகேட்டட் டிமாண்ட் என்ன பண்ணியிருக்கு, அதனோட 50% இங்கே டேக் அடிச்சு தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது அங்கே வந்தோன்னா ப்ரைஸ் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கூட நடந்திருக்கு. இது 1 hour டைம் ஃப்ரேம் ஜஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் செல். இப்படி வரணும். இப்படி வருதுன்னா டபுள் பாட் இங்கேருந்து மேலே ஏற்றுறது பெண்டிங் இருக்குது. எதைப்படி அப்படின்னா ஆஸ் பர் எஸ்எம்சி இந்த ஹை வந்து லேட் ஆகுது. இங்கே வரும்போது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் கீழே வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி ரீடெஸ்ட் கொடுக்குறத பார்த்து உங்களுக்கு பைஸ் நேரம் கிடச்சிதுன்னா நீங்கள் 0-0 லாங் சைட் ட்ராவல் பண்ணலாம். இது இங்கோட மேக்ஸ் ஹையாக இருக்கும். ஓகேங்களா, நானும் அதை தான் பிளான் பண்ணேன். சாரி, ப்ரீமியம் வந்தால் தான் பிளான் பண்ணேன். இங்கேருந்து கீழே வர வேண்டியது நாளையோட ப்ரிடிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் மார்னிங் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொன்னோம். என்ன பண்ணோம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் செல் எதிர்பார்த்தது H1 50% ஒரு டாப்பை டேப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்டோட சோச்சோ நடந்துச்சுன்னா என் ஃபோக்கஸில் அப் டு 25 800 to 900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்விங் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார் இண்டிசிஷன் ஒரு கொடுத்தான். இண்டிசிஷன் கொடுத்துட்டு செல்லே ட்ரேட் ஆகிறோம்.
ஈவன் வந்து இன்சைடில் தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னாலும் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைக்குது. இல்லைப்பா 25,700 என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் தான் மேட்ரு. என்ன இருக்கும் அந்த டிகேவை அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிப்போம். 27 ஜான் 25,700 புட் ஆப்ஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 9:20 பார் முடியத்துக்கு முன்னாடியே போஸ்டர் கொடுத்தாச்சு. என்ன பண்ணி லைன் வந்து என்ன அது இண்டிகேட்டர் என்ன பண்ண போகிறோம் கரண்ட் எக்ஸ்பைர்லேருந்து நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, கரண்ட் எக்ஸ்பைரில் 21 பாயிண்ட் வந்திருக்கான். அவாய்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வீக்கோட கான்ட்ராக்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். 25,700க்கு 25,700க்கு மூவ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான், அவனோட என்ட்ரி இதுதான் தெரியும். ஸோ இதுதான் எக்ஸிட்னு தெரியும், மேக்ஸ் எக்ஸிட்டு. அதில் எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஒரு ₹2 அப்படின்றது முன்னாடி திருப்பி இருக்குது. 60 பாயிண்ட்ஸ் இஸ் அ குட் ரிட்டர்ன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பர்ஃபெக்டாக பிஇபி பஞ்சு இன் பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டு ட்ரேடு ஓவர். ஃபஸ்ட்டு ட்ரேட் எஸ்எல்னா தான் மார்க்கெட்லேயே உட்காந்து ஆனால் ட்ரேடே போடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ண அப்படின்னா அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். நமக்கு இந்த இன்பிட்வீன் என்ட்ரியே கிடைக்கல. கரண்ட் வீக்லி கிடச்சிருக்கும், நெக்ஸ்ட் வீக்கில் தெர் இஸ் நோ என்ட்ரி. நம்மளோட கான்செப்டோட பியூட்டி என்ன அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு வந்தால் தான் என்ட்ரி. இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டை பார்த்துன்னு நீங்கள் பொம்மை வரையிறனே வரைஞ்சி நம்ம ப்ளஸ் இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ரைஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். பிஇபி இருக்குது 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட் ரைஸ் ஆகிருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி லைனை டேப் அடிச்சுட்டு 60 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்புறம் வந்து 9:35 பாருக்கு ஸ்பாட்டில் என்ட்ரி கிடைக்குமானா எஸ் அப்சல்யூட்லி ஆஸ் பர் ப்ரீமியம் அனாலிசிஸில் மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். அந்த ப்ரைஸில் தான் ப்ரீமியம் செல் போகுது, ஸ்பாட் ட்ராப் ஆக போகுது, ஆப்ஷன் ப்ரீமியம் ரைஸ் ஆக போகுதுன்னு தெரியுதுன்னா அதை கேப்சர் பண்ணிட்டு டேவை பீஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ நாளையோட வியூ பார்த்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா லாஸ்ட் டேவோட ஸ்னாரி அப்படியே தான். டபுள் பாட்டம் ரியாக்ஷன் ஆல்ரெடி மிட்டிகேட், ப்ரைஸ் ட்ராப் ஆகி இதுக்குள்ளே வந்து நிற்கிது. புரிஞ்சுங்க, லாட் ஓப்பன் நடக்க போகிறதுல ஹை ப்ராபபிலிட்டி கேப் டவுன் ஓப்பன் அட் 50% ஆஃப் ப்ளூ டிமாண்ட் ஃபுல்லி மிட்டிகேட்டட்னு கொடுத்துருக்கு உங்களுக்கு. H1 ஃபுல்லி மிட்டிகேட்டட் 50% ஓப்பன் ஆகிட்டு பார் அப்படியே ரெட்டாக கொடுத்து ஜோனை ஸ்வீப் பண்ணி வெளியே உள்ள வைப்பாங்க 5 மினிட்ஸ் பாரில். இப்படி வச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அஸ் அ சைக்காலஜிக்கலி ஒரு வேளை இதை ஃபாலோ ஆகாது, இந்த ஜோன் வந்து வேலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டேரெக்டாக அங்கேருந்து மிகப்பெரிய ரெட் பார் வந்து அடுத்த ஜோனில் நிற்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீமியத்தை வச்சு அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? செல் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. என்ன நடக்கணும், இது வந்து டிமாண்டு வரைக்கும் வரணும். டிமாண்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா டிமாண்டில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குன்னு பாருங்கள். இது ஃபீல் தான் ஆகணும் ஆக்சுவலி. ஒரு எல்ஸ் 50% ஓப்பன் ஆச்சு, இந்த ஜோனை ஸ்வீப் பண்ணிச்சு உள்ளே வச்சான் அப்படின்னா அக்ரெசிவாக கால் ஆப்ஷன் அடிக்காதீங்க. என்ன நடக்கணும், இந்த ஜோனுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஸ்வீப் பண்ணி உள்ளே வச்சு ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நமக்கு ஒரு கொடுத்து வித் ப்ரீமியம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா we can focus long. அதர்வைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25,323 லூஸ் ஆகாத வரைக்கும் நம்ம ஆக்சுவலி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் தான் ஃபோக்கஸ். 0 கொஷின் அரௌண்ட் வந்து நமக்கு 500 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. இந்த ஐவன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து H1 வியூ. ஓகே, ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரீமியத்தில் எக்ஸாக்டான என்ட்ரி எக்ஸிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும், ஓனர் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து 24, 25, 26 ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருக்குது.
கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க அந்த கூகுள் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஒரு எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இல்லை என்னால் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது, எனக்கு ஒர்க் ஷெடியூல் வந்து இருக்குது அப்படின்னும் போது நம்ம ரெக்கார்டட் கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க கூகுள் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.